வணக்கம். போட்டித் தேர்வு எழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு இயல் 6லிருந்து உரைநடை பகுதியான நிகழ்கலை அந்த பாடம் தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பாடம் ரொம்ப பெரிய பாடம். இதை நம்ம பிரித்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். பாருங்கள், முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸில் இருக்கிறத நான் ஜஸ்ட்டு ரீட் பண்ணுறேன். கண்ணுக்கு காட்சியையும் சிந்தைக்கு கருத்தினையும் தருவன. கருத்துடன் கலைத்திறனை நோக்காக கொண்டு கால வெள்ளத்தை கடந்து நிற்பன. ஆடல், பாடல், இசை, நடிப்பு, ஒப்பனை, உரையாடல் வழியாக மக்களை மகிழ்வடைய செய்வன. சமூக பண்பாட்டு தளத்தின் கருத்து கருவூலமாக விளங்குவன. நுட்பமான உணர்வுகளின் உறைவிடமாக இருப்பன. அவைதான் மக்கள் பண்பாட்டின் பதிவுகளான நிகழ்கலையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, சில நேரம் கூற்று காரணங்களில் இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதை நான் ரீட் பண்ணேன். அடுத்து பாருங்கள், இதில் நிறைய இருக்குது, அதெல்லாம் வேண்டாம். முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பழந்தமிழ் மக்களின் கலை, அழகியல், புதுமை ஆகியவற்றின் எச்சங்களை அறிவதற்கு தற்காலத்தில் நிகழ்த்தப்படும் கலைகள் துணை செய்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த தெருக்கூத்து, இந்த இதெல்லாம் கரகாட்டம், அந்த சிலம்பாட்டம், அந்த காவடி ஆட்டம், இந்த இதெல்லாம் இது பண்ணுவாங்க. இதெல்லாம் என்னென்னா, அந்த காலத்தில் ஏதாவது ஒரு கதையை மையமாக கொண்டு அந்த கதையை பாடலாகவோ இல்லை பாடலோடு கூடிய கதைகளாகவோ பாடி ஆடுவது நம்ம ஊரில் அது ஒரு திருவிழா மாதிரி முக்கியமான நிகழ்வுகளில் இந்த மாதிரி கலைகளை நடத்துறது வழக்கம். அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ அந்த மாதிரி நம்ம பாடலை நம்ம கேட்கும் போதும், இப்போ ஒரு நல்ல தங்காளுங்கிற கதை நடந்த காலகட்டத்தில் நாம் இதில் இல்லை. ஆனால் அந்த பாடல்கள் எல்லாத்தையும் பாடி நாடகமாக நடிக்கும் போதும் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நல்ல தங்கால்னு ஒரு பெண்ணு இருந்திருக்கா, அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளாம் நடந்திருக்குது அப்படின்னா அந்த பாடல் மூலயமா, அந்த நிகழ்ச்சி மூலயமா நம்ம அந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி நமக்கு தெரிய வரும். அதுதான் சொல்கிறாங்க, பழந்தமிழ் மக்களோட கலை, அழகியல், புதுமை ஆகியவற்றுடைய எச்சங்களை அறிவதற்கு தற்காலத்தில் நிகழ்த்தப்படும் கலைகள் துணை புரிகிறது. அதான் நிகழ்கலைக்கு ஒரு அறிமுகமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பக்கம் பாருங்கள், கரகாட்டம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஃபாலோ பண்ணுற நிறைய ஆடல் வகைகள் கொடுத்துருக்காங்க. அதில் முதலாவது பார்த்திங்கன்னா கரகாட்டம். இதுவே ரொம்ப ரொம்ப பெரிய பாயிண்ட்டு, சரிங்களா? இப்போ கரகாட்டம்னா எப்படி அப்படிங்கிறத நான் அதை ரீட் மட்டும் பண்ணுறேன். ரீட் மட்டும் இல்லை, முக்கியமான விஷயம் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. பன்னெடுங்காலமாக மக்களால் விருப்பப்படும் மரபார்ந்த கலைகளில் ஒன்றே கரகாட்டம். கரகம் என்னும் பித்தளை செம்பையை ஒன்றும் இல்லை, கரகாட்டம் ஆடுறவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பித்தளை செம்பு இல்லைன்னா ஒரு சின்ன குடம், சிறிய அளவில் குடம், அந்த குடத்தை தலையில் வச்சு ஆடுவாங்க. அப்போ தலையில் வச்சு ஆடும்போதும் அதோட அடிபாகம் தலையில் நிற்கிறதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அது அந்த அடிபாகத்தை இப்போ நார்மலாக இருக்கிற அந்த செம்பு, அந்த பாத்திரத்தில், அந்த குடத்தில் இருக்கிற மாதிரி இல்லாமல் அந்த அடிப்பாகம் கொஞ்சம் சப்பையாக சமதளமாக வச்சுருப்பாங்க. ஏன்னா தலையில் போய் அவங்களுக்கு நிற்கணும்ல, அதுக்காக வச்சுருப்பாங்க. அப்போ அந்த செம்புக்குள்ளே ஏதாவது ஒரு வெயிட்டு போட்டால் தானே அது போய் ஸ்ட்ராங்காக தலையில் நிற்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அது உள்ள கொஞ்சம் மணலையோ இல்லைன்னா கொஞ்சம் பச்சரிசியே போட்டு நிரப்புவாங்க. அந்த மாதிரி நிரப்பும் போது தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது வெயிட்டை தாங்கிக்கிட்டு நிற்கும். அது அப்படியே ஆடாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். அதை தான் இந்த கதையாக சொல்லியிருக்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது கரகம் அப்படின்னா பித்தளை, அந்த இது என்னங்கிறத சொல்கிறாங்க. பித்தளை செம்பையோ சிறுகுடத்தையோ தலைகீழ் வச்சு அந்த தாளத்துக்கு ஏற்றார் போல் ஆடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வர முக்கியமான பாயிண்ட் பாருங்கள், இந்த நடனத்தை கரகம், கும்பாட்டம் என்றும் அழைக்கிறாங்க. இது ஆல்ரெடி வந்த கொஷின்னு, இது நோட் பண்ணிக்கோங்க. கரகாட்டத்திற்கு இன்னொரு பேர் கும்பாட்டம். அதாவது அந்த குடம் கும்பம் மாதிரி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கரகம் கும்பம் மாதிரி இருக்கிறதுனால அதை கும்பாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கரகத்துக்கு மேலே அந்த கிளியை அது டெக்கரேட் பண்ணுவாங்கல்ல, அதை தான் சொல்கிறாங்க. அந்த கரகத்துக்கு மேலே மூங்கில் குச்சியை வச்சு அதை கண்ணாடி பொருட்கள்னாலேயோ இல்லை வண்ண நிற பூக்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு பேப்பர் பூவெல்லாம் வச்சு அதை டெக்கரேட் பண்ணி மேலே ஒரு கிளி இருக்கிற மாதிரி அதை அலங்காரம் பண்ணி அதை ஆடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு நையாண்டி மேலே இசையும் இங்கே இருக்கு பாருங்கள். இதுக்கு நையாண்டி
நையாண்டி மேள இசையும் நாகஸ்வரமும் தவில் பம்பை போன்ற இசை கருவிகளும் இசைக்கப்படுகின்றன. இந்த இசை கருவிகள்லாம் இசைக்கிறதுக்கு அவங்க வந்து நடனம் ஆடுவாங்க. ஆணும் பெண்ணும் சேர்ந்து வந்து கரகாட்டம் வந்து ஆடுவாங்க. சில நேரத்தில் ஆண்கள் வந்து பெண் வேடமிட்டு பெண்கள் போலயே வேடமிட்டு ஆடுவாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கரகாட்டம் ஆடுறதுக்கு வந்து இத்தனை பேர் தான் ஆடணும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு வரையறையும் இல்லை. சில பின்னாடி வர சில ஆடல் வகையில் பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் தான் ஆடணும் அப்படிங்கிறது அந்த இதோட விளையாட்டு அந்த கலையோட ரூல்ஸாக இருக்கும். ஆனால் கரகாட்டத்தில் அப்படி கிடையாது அப்படிங்கிறாங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கரகம் அப்படிங்கிறது எந்த பொருளை வச்சு ஆடுறது அப்படிங்கிறது. இன்னும் ஒன்று வந்து அந்த கரகத்துக்கு வந்து கும்பாட்டம் அப்படிங்கிறது ஒரு பேர். இது வந்து நையாண்டி மேள இசை, நாதஸ்வரம், தவில், பம்பை இந்த இசைக்கருவியில் வச்சு ஆடுறாங்க. ஆணும் பெண்ணும் ஆடுறாங்க. இதுதான் இது வந்து ரொம்ப முக்கியமான இது. அது மட்டும் சொல்லியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இந்த இடத்துல நீரற வரியா கரகத்து அப்படின்னு புறநானூறு பாட்டு சொல்லுது. என்ன சொல்லுது? நீரற, இங்க இருக்கு பாருங்க, நீரற வரியா கரகத்து அப்படின்னு புறப்பாட்டு சொல்லுது. புறநானூற்று பாடலில் கரகம் என்ற சொல் இடம்பெறுகிறது. சிலப்பதிகாரத்தில் வந்து மாதேவி வந்து 11 வகையான ஆடல் வந்து ஆடுவாங்க. சரிங்களா? அந்த 11 வகையான ஆடல் அவங்க அரங்கேற்றம் பண்ணும்போது தான் அவங்களுக்கும் கோவலனுக்குமான காதலானது உருவாகும் அப்படிங்குவாங்க. இப்போ பாருங்கள், அந்த 11 வகை ஆட்டத்தில் ஒரு ஆட்டம் தான் கூடக்கூத்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து இதுவும் ஆல்ரெடி வந்த கொஷின் தான். அதனால் இதையும் கவனிச்சு நல்லா பார்த்துக்கோங்க. மாதவி ஆடுற ஆட்டம் வந்து 11 வகையான ஆடல்களில் கூடக்கூத்து என்ற ஆடலும் ஒன்று. இதுவே கரகாட்டத்துக்கு அடிப்படை என்றும் கருதுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கூடக்கூத்து தான். ஏன்னா அது குடத்தை வச்சு தானே ஆடுறாங்க. அந்த கூத்து இந்த பித்தளை குடமோ செம்போ அதை வச்சு தானே ஆடுறாங்க. அப்போ அந்த கரகாட்டத்துக்கு அடிப்படையான அது எதுனா கூடக்கூத்து. ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதவி ஆடின ஆட்டம். அடுத்து வந்து இந்த கரகாட்டம் வந்து எந்தெந்த இடத்துல வந்து ஆடுறாங்க அப்படின்னு பார்த்து எந்தெந்த ஊரில் வந்து இந்த கரகாட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழகத்தில் வந்து மதுரை, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி முதலிய மாவட்டங்களில் வந்து திருவிழா, அதாவது அந்த அம்மன் கோவில் திருவிழா டைம்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு ஐதீகமாகவே பண்ணுவாங்க. ஒரு வள்ளி திருமணம் நாடகம் வைக்கிறது, கரகாட்டம் வைக்கிறது, மயிலாட்டம் வைக்கிறது, ஒயிலாட்டம் வைக்கிறது, இதெல்லாம் நம்மளோட திருவிழாவில் வந்து ஒரு இன்றியமையாத ஒரு இடத்தை பிடிச்சிருக்குது. சரிங்களா? எல்லா ஊர் திருவிழாலையும் நம்ம ஒரு தமிழகத்தில் நடக்கிற எல்லா திருவிழாக்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், மயிலாட்டம். இந்த மயிலாட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, மயில் வடிவுள்ள கூட்டுக்குள்ளே வந்து ஒருத்தர் வந்து தன்னோட உருவத்தை மறைச்சிக்கிட்டு, சரிங்களா, மயில் போல் வேஷம் போட்டுருவாங்க. அதுக்குள்ளே ஒருத்தர் இருப்பார். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே நையாண்டி வந்து மேளம் இசைக்கிறதுக்கு அவங்க வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அப்படி அவங்க டான்ஸ் ஆடும்போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மயிலே வந்து ஆடுற மாதிரி இருக்கும். மயில் ஆடுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் மயிலாட்டம் அப்படிங்கிறாங்க. நையாண்டி மேளம் இசைக்க காலில் கட்டப்பட்டுள்ள சலங்கை ஒலிக்க மயிலின் அசைவுகளை ஆடி காட்டுவாங்க. மயில் வந்து எப்படி ஆடுமோ அதுக்கு அதே போல அவங்க ஆடி காட்டுறத சொல்கிறாங்க. கரகாட்டத்தின் துணையாட்டமாகவும் மயிலாட்டம் ஆடப்படுகிறது. இது முக்கியமானது. மேலே இருக்கிறது வேணா கதை, ஆனால் இது வந்து கொஸ்டின். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கரகாட்டத்தோட துணையாட்டம் என்று அழைக்கப்படும் ஆட்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது மயிலாட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க. கரகாட்டத்தோட துணையாட்டம் என்று அழைக்கப்படுவது கரகாட்டம். ஊர்ந்து ஆடுதல், அவங்க எப்படிலாம் ஆடுறாங்கன்னு பாருங்கள். ஊர்ந்து ஆடுதல், மிதந்து ஆடுதல், சுற்றி ஆடுதல், இறகை விரித்தாடுதல், தலையை அசைத்தாடுதல், தாவி ஆடுதல், இருபுறமும் சுற்றி ஆடுதல், அகவுதல். மயில் என்ன பண்ணும்? மயில் கத்துறதை நம்ம அகவுதல்னு தான் சொல்லுவோம். அப்புறம் தண்ணீர் குடித்து கொண்டே ஆடுதல் ஆகிய அடைவுகளை கலைஞர்கள் வந்து இந்த ஆட்டத்தில் ஆடி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, தண்ணி குடிச்சுக்கிட்டே ஆடுறது, அப்புறம் வந்து சுற்றிக்கிட்டு 2 பக்கமும் சுற்றிக்கிட்டு ஆடுறது, மயில் போல கத்திக்கிட்டு ஆடுறது, தலையை சாய்ச்சி ஆடுறது, அந்த மயில் தோகையை வந்து விரித்து ஆடுற மாதிரி இவங்களும் ஆடி காட்டுறது, இந்த மாதிரிலாம் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் எதுனா கரகாட்டத்தோட துணை ஆட்டமாக மயிலாட்டம் கருதப்படுகிறது. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், காவடி ஆட்டம். இது ரொம்ப முக்கியமானது. காவடி காய் என்பதற்கு
பாரம் தாங்கும் கோல் என்று பொருள். பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். கா என்பதற்கு பாரம் தாங்கும் கோல் என்று பொருள். இப்போ நம்ம மோஸ்ட்லி வந்து காவடி வந்து எந்த எந்த கடவுளுக்கு எடுத்துகிட்டு போவாங்க, முருகனுக்கு வந்து காவடி எடுத்துகிட்டு போவாங்க, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. சரிங்களா? அப்போ அந்த நம்ம அதை வந்து இந்த தோள்பட்டையில் தான், ஷோல்டரில் தான் வச்சு அதை எடுத்துகிட்டு போவாங்க. சரிங்களா? அப்போ வந்து அந்த இது வந்து நம்மளோட அதோட பாரத்தை தாங்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஞாபகத்துக்காக சொல்கிறேன். நம்ம தோள்பட்டையில் வச்சு தோளில் வச்சு எடுத்துகிட்டு போகும்போது, ஷோல்டரில் வச்சு எடுத்து போகிறாங்கல்ல, அப்போ வந்து அந்த காவடியோட பாரத்தை தாங்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ காய் என்பதற்கு பாரம் தாங்கும் கோல் என்று பொருள். இரு முனைகளும் சம எடைகளை கட்டிய தண்டினை தோளில் சுமந்து கொண்டு காவடி ஆடுவது காவடி ஆட்டம் அப்படிங்கிறாங்க. மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடு உள்ள பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளை அரைவட்டமாக இணைச்சு அந்த அரைவட்ட பகுதி துணியால் மூடி அழகுபடுத்தி அதை மேலும் மயிலிறகு கற்களை வந்து இருபுறமும் பொருத்தி மணிகளால் அழகுபடுத்தி அதை எப்படி இந்த காவடியை உருவாக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. இதில் காவடியோட அமைப்புக்கு ஏற்ற இதெல்லாம் வந்து இந்த கதையெல்லாம் சும்மா படிச்சுக்கோங்க. ஆனால் அந்த காவடியின் அமைப்புக்கு ஏற்ப அதை வகையை பிரிக்கிறாங்க. என்னென்னா மச்சக்காவடி, சர்ப காவடி, பூக்காவடி, தேர்காவடி, பறவை காவடி என சொல்கிறாங்க. அந்த ஒவ்வொரு காவடியை வந்து சில பேர் வந்து வேண்டிக்குவாங்க. இப்போ முருகனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு நிறைவேறணும் அப்படின்னா, நான் வந்து இந்த காவடி எடுத்து வரேன், இந்த காவடி எடுத்து வரேன்னு சொல்லிட்டு வேண்டிக்குவாங்க. அப்போ காவடியோட வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை வகையான இருக்குது. மச்ச காவடி, சர்ப காவடி, பூக்காவடி, தேர்காவடி, பறவை காவடி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த காவடி ஆட்டம் வந்து எந்தெந்த ஊரில் வந்து நம்ம விளையாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை, மலேசியா. ஏன்னா மலேசியாவில் முருகன் கோவில் வந்து பெரிய முருகன் கோவில் இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். மலேசியா உட்பட புலம்பெயர்ந்த தமிழர் வாழும் பிற நாடுகளிலும் காவடி ஆட்டம் ஆடப்படுகிறது. எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து இந்த காவடி ஆட்டம்ங்கிறது நிகழ்ந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, இதில் முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காவடி ஆட்டத்தில் கா என்பதற்கு பாரம் தாங்கும் கோல் என்று பொருள். அது ஒன்றும், இன்னொன்று இந்த காவடியோட வகை, இன்னொன்று வந்து அது எந்தெந்த ஊர்களில் வந்து அதை வந்து இந்த ஆட்டம் ஆடுறாங்க அப்படிங்கிறது முக்கியமானது. அடுத்து பாருங்க, ஒயிலாட்டம். இந்த ஒயிலாட்டம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இதில் வந்து ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டியும், சரிங்களா, முண்டாசு போல கட்டியும் காலில் சலங்கை அணிந்தும் தலையில் வந்து எல்லாரும் ஒரே கலர் வந்து துணியை வந்து தலையில் கட்டிக்குவாங்க. இந்த ஆட்டம் நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தலையில் ஒரே நிற துணியை வந்து கட்டிக்குவாங்க, காலில் சலங்கை அணிஞ்சிருப்பாங்க, கையில் வந்து ஒரு சின்ன துணி வச்சுருப்பாங்க. அவங்க இசை எப்படி இசைக்கிறாங்களோ அந்த இசைக்கு ஏற்ற மாதிரி அந்த துணியை வந்து வீசியும் ஒயிலாக ஆடும் குழு ஆட்டமே ஒயிலாட்டம் அப்படிங்கிறாங்க. இப்போ இது வந்து ஒரு குரூப் டான்ஸ் மாதிரி. இதுவும் பார்த்தா திருவிழாக்கெல்லாம் நடக்கக்கூடியதான், நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ஒயிலாட்டத்தையே பார்த்தீங்கன்னா கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு பேர்களால் அழைப்பாங்க. சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கையில் ஒரு துணி வச்சுருப்பாங்க, தலையில் ஒரு துணி கட்டியிருப்பாங்க. அப்போ அந்த இசைக்கு ஏற்ற மாதிரி அந்த சிறு துணியை வந்து இசைக்கேற்ப வீசியும் ஒயிலாக ஆடும் குழு ஆட்டமே ஒயிலாட்டம். இப்போ இப்படி கூற்று காரணத்தில் கேட்டாங்க அப்படின்னா, இப்போ வந்து குழுவாக ஆடும் ஆட்டம் வந்து ஒயிலாட்டம் அப்படின்னா அது கரெக்டான சரின்னு போட்டுருங்க. அடுத்து பாருங்க, உணர்ச்சிக்கு ஏற்ப பாட்டின் சந்தமும் சந்தத்துக்கு ஏற்ப ஆட்டத்தின் இசையும் மாறி மாறி மனதை ஈர்க்கும், அதில் கம்பீரத்துடன் ஆடுதல் என்பது தனிச்சிறப்பாகும். இது பார்க்கவும் நல்லா இருக்கும். அடுத்து வந்து ஒயிலாட்டத்தை இரு வரிசையாக நின்று ஆடுகின்றனர். 2 லைனாக நின்று ஆடுறாங்க. ஒருவருக்கொருவர் இடம் விட்டு விலகி நின்று ஆடும் இந்த ஒயிலாட்டத்தை பெரும்பாலும் ஆண்கள் ஆடுவதே வழக்கத்தில் உள்ளது. மோஸ்ட்லி ஜென்ஸுங்க தான் இதை வந்து ஆடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா 2 லைனில் நின்றுக்குவாங்க. இது குரூப் டான்ஸ் தான், ஆனால் 2 லைன் நின்று அது ஒன்லி ஜென்ஸ் மட்டும் ஆடுவாங்க. ஆண்கள் ஆடுவதே வழக்கில் உள்ளது. ஒரே குழுவில் வயது முதிர்ந்தவர்களும் இளைஞர்களும் இணைந்து ஆடுவது உண்டு. இந்த ஆட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, டோலக், தப்பு போன்ற இசை கருவிகளும் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது. இதெல்லாம் ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
தேவராட்டம் அல்லது சேர்வையாட்டம் அப்படிங்கிறாங்க. இதுலேயும் வந்து ஒரு சில முக்கியமான கொஷின்ஸ் இருக்குது, அதை படிக்கிறேன், அப்படி கவனிங்க. தேவராட்டம் வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என பொருள் கொள்ளப்படும். இப்போ வந்து தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களே வந்து வானத்தில் இருக்கிற தேவர்களே ஆடிய ஆட்டமா, அதனால இது வந்து தேவராட்டம் அப்படிங்கிறாங்க. இது ஆண்கள் மட்டுமே ஆடும். தேவர்கள் எல்லாமே நம்ம என்ன நினச்சிருக்கோம், இது ஆண்கள் மட்டும்தான் தேவர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல நினச்சிக்கோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி இது ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டமாம். பாருங்க, ஒயிலாட்டமும் தேவராட்டமும் ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டம். கரகாட்டம் ஆணும் பெண்ணும் இணைந்து ஆடலாம். இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக பிரித்து படிங்க. அடுத்து பாருங்க, உருமி என பொதுவாக அழைக்கப்படும் தேவ துந்துபி. பாருங்க, உருமி என அழைக்கப்படும் தேவ துந்துபி தேவர் ஆட்டத்திற்கு உரிய இசைக்கருவி. பாருங்கள், இது தேவர்கள் ஆடுறதுனால தேவதுந்துபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து என்ன, இந்த உரிமை கொட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதோட பேர் தான் இந்த தேவதுந்துபின்னு சொல்லுவாங்க. இது வந்து தேவர் ஆட்டத்துக்கு உரிய இசைக்கருவியா, இது ரொம்ப முக்கியம். இப்படி கூட கேட்கலாம், தேவராட்டம்ங்கிற சேர்வை ஆட்டத்துக்கு உரிய கருவி என்ன, தேவதுந்துபி அப்படின்னு வரும். இல்லைனா உரிமை என்று பொதுவாக அழைக்கப்படும் கருவி எது அப்படின்னாலும் தேவதுந்துபி தான், அதை ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து, இந்த கலை வேட்டி கட்டியும் தலையிலும் இடையிலும் சிறுதுணி கட்டியும் கால்களில் சலங்கை அணிந்தும் எளிய ஒப்பனையுடன் நிகழ்த்தப்படுகின்றது. இதெல்லாம் வந்து வேண்டாம், அதுக்கு கீழே பாருங்கள், 8 முதல் இங்கேருந்து பாருங்கள் 8 முதல் 13 கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது பொதுவாக மரபு. அதாவது 8லேருந்து 13 பேர் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறதா ரூல்ஸாம். தேவராட்டம் குறிப்பாக சடங்கு சார்பாக ஆடப்படும். சடங்குகள் சார்பாக ஆடப்படக்கூடிய ஆட்டம் தான் தேவராட்டம். தேவராட்டம் போன்றே ஆடப்பட்டு வருகின்ற கலை சேர்வை ஆட்டம் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், தேவராட்டம் போலயே ஆடப்பட்டு வருகிற கலை தான் சேர்வை ஆட்டம் அப்படிங்கிறாங்க. இதில் முக்கியமானது என்னன்னா, தேவதுந்துபினா என்ன, உரிமை. இந்த தேவராட்டத்துக்கு உரிய இசைக்கருவி தான் அது அப்படின்னு அது ஒன்று. இன்னொன்று வந்து என்ன, எத்தனை பேர்னா 8 முதல் 13 நபர்கள் ஆடுவதுதான் மரபு. இன்னொன்று ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடியது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவராட்டம் போல ஆடுவதுதான் சேர்வை ஆட்டம் அப்படிங்கிறாங்க. இங்கே சேர்வை ஆட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆட்டக்கலைஞர்கள் சேவை பலகை, ஜமக்கலம், ஜால்ரா ஆகிய இசைக்கருவிகளை இசைத்து கொண்டே ஆடுகின்றனர். இதற்கு இசை சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் நிகழ்த்தப்படுகின்றது. பாருங்க, இசை சார்பு கலையாகவும் வழிபாட்டு, அங்கே தான் படித்தது வந்து வழிபாட்டுக்காக இது வந்து இந்த சேவை ஆட்டம் வந்து ஆடப்படுகிறது அப்படின்னு நம்ம படித்தோம். பாருங்கள், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை முக்கியமான பாயிண்ட் எதுவோ அதெல்லாம் சொல்லியாச்சு. இதெல்லாம் முக்கியமானது, இதெல்லாம் பார்த்துக்கணும். இல்லை நம்ம நோட் பண்ணி சொன்னதை மட்டும் படித்தா போதும். ஏன்னா பாடம் வந்து ரொம்ப பெரிய பாடம், சரிங்களா. இதோட தொடர்ச்சியாக வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.